ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு மிஸ்ஸஸ் சமையலறை. நாம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் 2 வாழைப்பழத்தை வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க பண்ண போகிறோம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் இந்த ஸ்நாக்ஸை ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம வாழைப்பழம் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 செவ்வாழை எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வேறு எந்த பழம் இருந்தாலும் அதை எடுத்துக்கோங்க. அதுவும் நேந்திர பழம்லாம் இருந்துச்சுன்னா அதில் செய்யும்போது டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த பழத்தோட தோலெல்லாம் உரிச்சிட்டு நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பொடியாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை வதக்கி தான் செய்ய போகிறோம். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழம் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த நெய்யிலேயே இந்த வாழைப்பழத்தை நல்லா வதக்கி விட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கணும். இப்போ இந்த நெய்யிலேயே நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு கரண்டி வச்சு நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லாவே வதங்கி வந்திருக்கணும். அங்கங்கே சின்ன சின்ன பீசஸாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூடவே 1/4 கப் ரவை எடுத்துக்கலாம். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் இந்த வாழைப்பழத்து கூடவே இந்த ரவையும் நல்லா சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாங்க. நம்ம பாருங்க, ஒரு நிமிஷமாக இருக்கு. ரவையும் வாழைப்பழமும் நல்லா சேர்ந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு சேர்ந்து வந்ததுக்கு அப்புறமா இது கூடவே துருவின தேங்காய் 1/4 கப் சேர்த்துக்கலாம். நீங்கள் ரவை எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தேங்காயும் சேர்த்துக்கோங்க. இது 2 வாழைப்பழத்துக்கு உண்டான அளவுகள்ங்க. இப்போது தேங்காயும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கு அப்புறமா 1 கப் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலாக சேர்த்துக்கலாம். தண்ணி கலக்காமல் கொஞ்சம் திக்கான பாலில் செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பாலை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்கணும். இந்த ரவை இந்த பால்லையே நல்லா வெந்து வரணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம கலந்து கொடுக்கணும். பாருங்கள், கலந்து விட விட நல்லா திக்காயிட்டு வந்துச்சு. இந்த அளவுக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறம் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/4 கப் சர்க்கரை இதுக்கு கரெக்டாக இருக்கும். 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 2 சிட்டிகை போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்க்கறதுனால ஒரு நல்ல ஒரு கலர் கிடைக்குங்க இந்த ஸ்நாக்ஸுக்கு. அதுக்காக மட்டும்தான் சேர்க்குறோம். இப்போ இந்த மஞ்சள் தூளோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா எல்லாம் ஒன்று திரண்டு வரணுங்க. பேனில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு திரண்டு வரணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திரண்டு வரணும். இந்த அளவுக்கு வந்துச்சுனாலே நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுக்கலாம். நான் ஒரு தட்டில் சேர்த்துட்டு நல்லா ஆற விட்டுட்டேன். இப்போது கையில் லைட்டாக எண்ணெய் இல்லை நெய் தடவிட்டு நல்லா ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் நமக்கு உருண்டை பிடிக்க கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போது கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. தடவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ உருண்டை, அந்த அளவுக்கு மாவு எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள், நான் ஒரு சின்ன பால் மாதிரி பிடிச்சி வச்சுருக்கேன். இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவுலையும் பிடிச்சிக்கலாம். நான் எல்லாத்துக்குமே பிடிச்சிட்டேன். எனக்கு ஒரு 14 உருண்டைகள் வந்துச்சு. இப்போ இதை நம்ம பொரிக்கணும். அதுக்கு நான் இன்றைக்கி குழி பணியாரக்கல் தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம நல்லா டீப் ஃப்ரையை பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம குழி பணியாரக்கல்லில் பண்ணும்போதே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதில் கொஞ்சம் அந்த குழியில் நெய் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இந்த நெய்யெல்லாம் சூடானதுக்கப்புறம் ஒவ்வொரு குழிலையும் ஒரு உருண்டைகளை வச்சு நம்ம இப்போ இதை நல்லா வேக வச்சுக்கலாம். இது ஆல்ரெடி நல்லா வெந்து போனது தான். மேலே நல்ல ஒரு கலர், நல்ல ஒரு கிறிஸ்பியாக வேணும். அதுக்காக தான் இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணுறோம். இப்போது ஒரு பக்கம் கொஞ்சம் கலர் செவந்து வந்ததுக்கப்புறமா 2 பக்கமும் திருப்பி விட்டுக்கோங்க. இது மாதிரி எல்லாம் திருப்பி விட்டுட்டு ஒரு 30 செகண்ட் அப்படியே விட்டுருங்க. அதுக்கு அடுத்ததாக சைட்லேயும் நல்லா கலர் வரத்துக்கு திருப்பி விட்டு எல்லா பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லாமே நல்ல ஒரு கலர் வந்துடுச்சு. இப்போ நம்ம எல்லா பால்ஸையும் எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக நமக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா பால்ஸையும் நம்ம எடுத்து வச்சிடலாம்.
ஃபர்ஸ்ட் பேட்ச் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்த பேட்சும் இதே மாதிரி போட்டு எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக ஒரு 10 நிமிஷத்தில் அது பழுத்த வாழைப்பழத்தை வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குங்க. ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.